ஏய் நாட்டி, நீ எவ்வளோ அழகுன்னு தெரியுமா? அவ்வளோ அழகு, அவ்வளோ. லவ் யூ. சீக்கிரம் வந்துடு, மிஸ் பண்ணுறேன். மிஸ் யூ. ரெடி ஆகிட்டேன். லவ் யூ. காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசல்டா தான் இந்த வீடியோவை ரீசெண்டாக தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மகளிர் ஆணையத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் ஜாய் கிறிசல்டாவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டதாகவும் ஜாய்க்கு பிறந்த குழந்தைக்கு தான் அப்பான்றதையும் ஒத்துக்கிட்டதாகவும் ஜாய் கிறிசல்டா ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் இது மகளிர் ஆணையத்திலிருந்து அஃபிஷியலாக வந்த தகவல்னு சொல்லி எல்லா மீடியாஸும் நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நேற்று மாதம்பட்டி ரங்கராஜ் இப்படி வர நியூஸ் எல்லாமே போய் நான் அப்படி எதுவுமே சொல்லலை. ஜாய் கிறிசல்டா என்னோட பிரைவேட் போட்டோஸ் அண்ட் வீடியோஸை ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டி தான் இந்த திருமணத்தை பண்ண வச்சாங்க. ஒருவேளை டிஎன்ஏ டெஸ்ட்டில் உறுதியாச்சுன்னா அந்த குழந்தைய வாழ்நாள் முழுக்க நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருந்தாரு. இதை பார்த்து மனம் நொந்து போன ஜாய் கிறிசல்டா நேற்று நைட்ல இருந்து இவர் ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுறாருன்னு தெரியல. இவர் தான் மகளிர் ஆணையத்தோட விசாரணையில எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு. ஆனா வெளியே இப்படி பேசுறாரு. நான் மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்றாரு. இப்படிப்பட்டவர் தான் அப்ப எனக்கு தினமும் அவ்வளோ மெசேஜஸ் அண்டு கால் பண்ணாருன்னு சொல்லி சில வீடியோஸை ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. மேலும் என்கிட்ட பாசமா பேசின நிறைய ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டாக்கு பிரைவேட்டா பேசி அனுப்பின இந்த வீடியோவை இப்ப ஜாய் கிறிசல்டா பப்ளிக்கா ஷேர் பண்ணி கேப்ஷன்ல, இந்த வீடியோ என்ன மிரட்டலின் பேர்ல அனுப்புனதா மிஸ்டர் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ்? மக்களே ப்ளீஸ் சொல்லுங்க, இதுல லவ்ல பேசுறாரா இல்ல மிரட்டலின் பேர்ல பேசுறாரா? கேட்குறவன் கேனையனா இருந்தா கேப்பையில நெய் வடியுதுன்னு சொல்ற மாதிரி இந்த மெசேஜை என்னுடைய கணவர் நான் டிராவலிங்ல இருக்கும்போது எனக்கு அனுப்பியிருந்தாரு. நாங்க பிரிஞ்சு இருக்கும் போதோ இல்லைனா நேர்ல சந்திக்க முடியாத நேரத்திலேயே அவர் இப்படிதான் எனக்கு டெய்லி அப்டேட்ஸை வீடியோவா அனுப்புவார்னு ஜாய் கிறிசல்டா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி இதே மாதிரி பேசின வீடியோ ஒன்று ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓய், என்னடி பண்ற பொண்டாட்டி? மிஸ் யூ, லவ் யூ. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன். இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. இப்போ 4 o'clock அங்கே மீட்டிங் இருக்குது. 3:30க்கு கிளம்புறேன். காஃபி குடித்தேன். மிஸ் யூ, லவ் யூ, டாடா.